இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ராணி, சரி வாங்க நம்ம போலாம். போங்க சித்தப்பா. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த தீர்த்த குழிக்குள்ள கல்ல போட ஆரம்பிப்பா. சரிங்க சாமி. போ. என்னோட தாடிகாரன் போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவன் நல்லபடியா திரும்பி வரணும். அவனுக்கு துணையா போன என்னோட பொம்மி அக்காவும் எந்தவித ஆபத்திலையும் சிக்காம நல்லபடியா திரும்பி வரணும். நான் கோயிலுக்குள்ள போய் ராணிக்காக பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நீங்க முடிச்சிட்டு வாங்க. அம்மா ராணி, அடுத்து போடுமா. போடு ராணி, போடு ராணி. அந்த ராணி லேசுப்பட்ட ஆள் இல்ல, சரியான யமகாதகியா இருப்பா போல இருக்க. அவ வெச்ச குறி ஒண்ணு கூட மிஸ் ஆகல பத்தியா. அவ மட்டும் மிலிட்டரியில இருந்தா டெரரிஸ்ட் எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து குறி பார்த்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பா. ஐயோ, ஏன் தம்ம நான் தள்ளின? எங்க கூடவே இருந்துட்டு அவளை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க அங்க போய் ஒரு கல்லாவது கரெக்டா போட்டீங்களா? இவ்வளவு வாய் பேசுறீங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் கல்லு போடும் போது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு கல்லு போட்டாங்க. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு போட்ட? அதுவா மாப்ள, ரொம்ப பசிக்குதா? கோயிலை விட்டு வெளியே போன உடனே முத வேலையா சூடா சூப்பரா ஒரு பிரியாணியும் அது கூடவே சிக்கன் 65 கிடைச்சா எப்படி இருக்கும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா பாரு, நான் போட்ட கல்லுதான் ஒண்ணு கூட வேலையே. அதான் பிரியாணி போச்சேன்ற சோகத்துல நின்னுகிட்டு இருக்கேன். மாப்ள 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 மாப்ள, இது கோயில், இங்கெல்லாம் துப்பிடாத என்ன? வெளியே போய் துப்பிக்கலாம். இந்த புது இடத்துல அந்த அரண்மனை எங்க இருக்குன்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. திக்கு தசை தெரியாம நிக்கிறோன்னு நீங்க புலம்ப வேண்டாம் வேம்பு சார். அந்த அரண்மனைக்கு போறதுக்கான வழிய நானே உங்களுக்கு காட்டுறேன். வேம்பு சாருக்கு வழிய காட்டு. ஏதோ சலங்க மாதிரி இருக்கு. நமக்கு வழிகாட்டுதோ? மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்று சொல். ஒருவேளை கர்ப்பமா இருக்கிற அந்த ராணி தான் சம்யுக்தாவா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ராஜகுரு மாதிரி யோசிக்காமல் நீ ஏன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட?
1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த சம்யுக்தா என் கையால் தான் இறந்தாள். அதற்கு பிறகு இப்பவும் அந்த பார்த்திபனும் சம்யுக்தாவும் என் கைகளால் தான் செத்து போனார்கள். அப்படி இருக்கும்போது நீ பார்த்த அந்த ராணி எப்படி சம்யுக்தாவாக இருக்க முடியும்? சில பேரை பார்க்கும்போது நம்ம ஆள் மனசுல ஒரு சந்தேகம் வரும். பல நேரங்கள்ல அந்த சந்தேகம் உண்மையாவே மாறிடும். அப்படி ஒரு சந்தேகம் தான் இப்ப எனக்கு வந்திருக்குமண்ணா. அப்படி என்றால் உன் எண்ணங்களுடைய வெளிப்பாடு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை இங்கே வரவே, உன் கண் முன்பாகவே அவளுக்கு நான் மரணத்தை பரிசாக அளிக்கின்றேன். நான் அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே கூடி இருக்கிறப்ப இந்த பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அவளோட காலடி மண்ணு கிடைச்சா போதும். அதை எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் அதை வச்சு அவளோட நகலை உருவாக்கி அதை என் வசமாக்கிட்டா மன்னன் வேட நினைச்ச காரியம் நடந்து முடியும். இந்த இடத்துல கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணு நடந்து போன காலடியை மட்டும் எனக்கு தனியா காட்டி கொடு. மன்னா, இது ராணி காலடிப்பட்ட மண். இந்த மணலின் மூலமா தான் அகவைய சடங்கு செஞ்சு அவளோட உடலையும் ஆன்மாவையும் ஏன் வசம் கொண்டு வர போறேன். அப்படியே ஆகட்டும் ககுபரே.